மகான்களுடைய ஆசீர்வாதம், சக்தி அதெல்லாம் இல்லைன்னா இந்த இடத்துலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. த்ரில்லிங்கான இடங்க இது, செம்ம த்ரில்லிங். கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் இது காடு. இங்கே சில சித்தர்கள், தெய்வங்கள் வசிப்பதாக நம்பப்படுகிறது. ஜீவராசிகளுக்கு தெரியும், சின்ன ஒரு வைப்ரேஷனா கூட அதுங்க கொலைக்க ஆரம்பிக்கும். இப்ப பூரா குலைச்சிக்கிட்டே இருக்குது பாருங்க. இரவு நேரங்கள்ல இந்த இடத்துல வர்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஏன்னா எதிர அந்த தெய்வம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு உண்டாம். அவ்வளவு த்ரில்லிங்கான இடம். புத்துக்குள் வாழக்கூடிய ஒரு சித்தர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஐயாவை மனசு நினைச்சுக்கிட்டு தான் வந்தோம். ஐயாவோட விபூதிக்கு ஒரு பவர் உண்டு. உங்க வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு சின்ன அற்புதம் நடக்கிறேன்னா இங்க வரலாம். இங்க இல்லாத விஷ ஜந்துக்களே கிடையாதான். எல்லாமே அந்த சித்தர்கள் ஐயனாருடைய கண்ட்ரோல் இருக்குமா, கட்டுக்குள் இருக்கும். அதனால இன்னைக்கும் இந்த மக்கள் நம்பிக்கையோட வர்றாங்க. ஆனா இருட்டு, பயங்கரமான காடு, சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குதா.